செலக்ட் பண்ணுங்கள். அந்த குடும்பத்தில் 4 பேரோ 5 பேரோ 10 பேரோ எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆட்டை, 4 பேர் இருந்து பெரிய 8 பேர் சாப்பிட்ற மாதிரி ஆட்டெல்லாம் எடுக்கக்கூடாது, அது மீந்திரம் கூடாது. அதனால் அவர் சொல்கிறார், எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணிங்க. அன்றைக்கி ராத்திரி அந்த மாம்சத்தை நீங்கள் அதை வெட்டி அந்த ரத்தத்தை அந்த உங்கள் வாசக்கல்ல நிலை சட்டத்தில் மேல் சட்டம் சைடில் இருக்கிற எல்லா சட்டத்துலேயும் அந்த ரத்தத்தை பூசிடுங்க. அந்த மாம்சத்தை, அந்த ஆட்டின் மாம்சத்தை சாப்பிட்ருங்க. ஏன்னா அந்த சங்கார தூதன் அந்த எகிப்துக்கு ஒரு வாதையை கொண்டு வர போகிறார், எகிப்தை அழிக்க போகிறார், வாதையினால் வாதிக்க போகிறார். அப்போ அந்த வாதையினால் அந்த எகிப்தை வாதிக்கும் பொழுது சங்கார தூதன் வருவான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தூதர்கள் இருக்கிறாங்க. காற்றுகளுக்கு ஒரு தூதன், தண்ணீர்களுக்கு ஒரு தூதன், வாதிக்கிறதுக்கு ஒரு தூதன், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தூதர்கள், சக்தி வாய்ந்த தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி தூதர்களில் ஒரு சங்கார தூதன் வருவான், அந்த எகிப்தை வாதிக்க போகிறான். அப்போ எந்தெந்த வீட்டில் அந்த ரத்தம்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு கடந்து போயிடுவான். அல்லேலூயா. எந்த வீட்டிலலாம் அந்த ரத்தம் இருக்குதோ அதை பார்த்துட்டு அவன் கடந்து போயிடுவான். அதை ஒன்றும் டச் பண்ண மாட்டான். அது அந்த வீட்டுக்கு வாதை வராது. அல்லேலூயா. அப்போ அதனால தான் அந்த ஒரு காரியத்தை செய்ய சொன்னான். அன்றைக்கி அந்த பஸ்கா அந்த ஆட்டுக்குட்டியை ஏன் சாப்பிட சொன்னார்னா, உன் வீட்டுக்கு வாதை வராது, உன் முன்னையும் உன் பிள்ளைங்களையும் வாதை தொடாது. எகிப்தில் இருக்கிற எல்லாரையும் வாதிச்சுட்டான் பாரு வாதை. வண்டுகள்னாலும், தவுக்கலினாலும், சொறினாலும், கொப்பளத்தினாலும், எரிக்கல்னாலும் பயங்கரமான வாதை அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் வாதிச்சுது. ஆனால் இந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டிலெல்லாம் ஒரு வாதையும் வரல, பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும். அல்லேலூயா. பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கு கூட ஒரு இது கூட வரவே இல்லை. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அதை தான் பின் நாட்களில் அந்த பஸ்காவா இயேசுவே பலியாகி அந்த ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் ஒரு மனுஷன் சாப்பிடும்போது அதை குடிக்கும்பொழுது அவனுக்கு எந்த விதமான வாதையும் வராதபடி அவர் பாதுகாக்கிறார், அந்த குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இந்த பந்தி ரொம்ப முக்கியமானதா. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சின்ன குழந்தை முதல் அந்த வீட்டில் இருக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் அந்த பஸ்காவை சாப்பிட்டாங்க, ஒருத்தருக்கும் வாதை வரல. அதுபோல தான் இன்றைக்கும் சின்னவங்களையும் நாங்கள் ஒதுக்குறதில்ல. அந்த ஃபேமிலி ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலி, அது சின்னவங்களும் பெரியவங்களும் ரட்சிக்கப்பட்ட ஃபேமிலியாக அத்தனை பேருமே அதை எடுங்கன்றீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான வாதையும் வரக்கூடாது. உங்களுக்கு இயேசுவே பக்கபலமாக பாதுகாப்பாக துணையாக இருக்கணும். இயேசு ரத்தம் ஜெயன்னு சொல்கிற மாதிரி அவருடைய ரத்தத்தை நம்ம குடித்து அவருடைய மாம்சத்தை பானம் பண்ணும்போது அவருடைய சரீரத்தோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அந்த காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஐக்கியத்தை பற்றி போன திருவிருந்தில் நம்ம பார்த்தோம். ஏன்னா தேவனோடு நாம் ஐக்கியம் இருக்கணும். யாரோட ஐக்கியம்? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா நம்மளுடைய ஐக்கியம் ஃபெலோஷிப் அவர் கூட இருக்கணும். அவர் கூட இல்லைனாக்கா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை இந்த பூமியில், இந்த பொல்லாத உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில், சாபம் நிறைந்த இந்த பூமியில் நம்ம வாழ்க்கை ஏடாகுடமாக ஆகிடும். அதனால தான் நம்ம தேவனோடு ஐக்கியம் இருக்கிறோம். ஏன்னா முதல் மனுஷனும் முதல் மனுஷியும் தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஏதேன் என்ற தோட்டத்தில் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்து அந்த தோட்டத்தில் வைக்கும் பொழுது அவர்களோடு வந்து பேசினார், சஞ்சரித்தார், அவர்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக பேசி கொண்டிருந்தான். மனுஷன் தேவனோடு பேசி கொண்டிருந்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான், வாழ்ந்து வந்தான். எப்போ மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து தேவனுடைய சத்தத்தை உணராமல் அவருக்கு கீழ்ப்படியாமல் விலகி போனானோ அப்போவே அவனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த தொடர்பு, அந்த ஐக்கியம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், அவங்க பசங்க 2 பேர், காயின் ஆபேல், அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு அவங்களோட ஐக்கியமாக இருந்தார். அப்படியே நாளடைவில் மனுஷருடைய பொல்லாப்பு பூமியில் பெருக துவங்கிடுச்சாங்க. மனுஷருடைய பொல்லாப்பு பூமியில் பெருக துவங்கிடுச்சான். கடவுளுக்கு ஒரு கட்டத்தில் மனசு ஃபீலிங் ஆயிடுச்சான், ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். ஏன் தான் அந்த மனுஷனை பூமியில் உண்டாகணுமோ தெரியலடான்ற மாதிரி ஆண்டவரே ஃபீல் பண்ணுற அளவுக்கு மனுஷன் எப்படி நடந்திருப்பான்றதை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இல்லையா? கடவுளே ஃபீல் பண்ணுறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய அக்கிரமங்கள் பூமியில் பெருகிடுச்சின்னு பாருங்கள். அதனால தான் கடவுளே ஏன் தான் இவனை உண்டாக்கணும், ஏன் தான் இவனை சிருஷ்டித்தனும், ஏன் தான் இவனை படைச்சணுன்ற மாதிரி அவர் ஃபீலிங் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சில சட்டதிட்டங்களை கொடுத்தார். ஒருத்தன் பாவம் செஞ்சானா அந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செய்யணும், ஒரு பறவையை பலி செலுத்தணும்,
ஒரு கன்றுக்குட்டியை பலி செலுத்தணும், ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தணும். அந்த ரத்தத்தால் அவனுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆக்கப்படும், டெம்பரவரியாக தற்காலிகமாக அப்படின்றத ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. அப்படியே நாளடைவில் அவரே மனுஷனுடைய அக்கிரமங்கள் அதிகமாக பெருகுனும் போது இதுக்கு ஒரே ரத்தத்தினால தீர்வை உண்டாகணும். அப்பப்போ ஒருத்தன் பறவையோ, அப்பப்போ ஒருத்தன் ஆட்டுக்குட்டியோ, அப்பப்போ ஒருத்தன் கன்றுக்குட்டியோ கொடுத்து பலி கொடுத்து தன்னுடைய பாவத்துக்கு நிவர்த்தியும் நிவாரணமும் தேடிக்கொள்ள முடியாதுன்றத ஆண்டவர் புரிந்து ஒரே ரத்தத்தினால நிவர்த்தி செஞ்சிடலாண்டா சர்வலோகத்தின் பாவத்தைன்னு சொல்லி தான் அவர் இந்த பூமிக்கு இறங்கி அவருடைய ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தி சர்வலோகத்துக்கும் பாவ நிவர்த்தியை அவர் பாவத்தின் பரிகாரியாய் மாறி ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் அதனால தான் அந்த இயேசுவை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது, அந்த இயேசுவை ஒருவன் நம்பும் பொழுது அவனுடைய பாவங்கள் பூமியில் மன்னிக்கப்படுகிறது. அவனுக்கு பாவத்தின் பரிகாரியாக அவர் மாறுகிறார். அவன் தோஷத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி போட்டு அவனை ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றி இந்த பூமியில் பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் அவன் வாழ்கும்படி தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதை ஜனங்கள் புரியாமல் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். எந்ததோ பரிகாரங்களை செய்கிறார்கள். தன்னுடைய தோஷம் நீங்காதா, தன்னுடைய பாவம் நீங்காதா, தன்னுடைய அக்கிரமங்களுக்காக எதையாவது ஒரு குளத்திலேயோ குட்டையிலையோ போய் முங்கி எந்திரிச்சோம்னா நம்ம தோஷம் போவோம் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சு ஓடுகிறார்கள். தேவனை அங்கே போய் பார்க்கலாமா, கடவுளை இங்கே போய் பார்க்கலாமா, கடவுளை தரிசிக்கலாமா என்று ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒருவர் நமக்காக ரத்த சிந்தி மரித்தார். அவர் மூலமாக தான் பாவ மன்னிப்பு உண்டாகுது, அவர் மூலமாக தான் ஒரு மீட்பு உண்டாகுது, அவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது என்பதை ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே அறிந்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் உண்மையிலே பாக்கியவான்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை அறிஞ்ச பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் கூட தேவன் இன்னும் அறியலைங்க. அவன் கடவுள் இல்லைடா அது இதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் சயின்ஸு. அல்லேலூயா. அவனை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானம், அவ்வளோதான். அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை ஆராயணும், இதை ஆராயணும், அப்படி தான் ஓடுறான்னு கண்டி. கடவுள் ஒருவர் இருக்கிறார், படைப்பாளி ஒருத்தர் இருக்கிறார், சிருஷ்டிகர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றது அவனுக்கு புரியவே இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அந்த சிருஷ்டிகரை ஏற்றுக்கணும். அப்போ நீங்களும் நானும் பெரிய பாக்கியவான். நாளைக்கு பெரிய விஞ்ஞானி கூட அங்கே நம்மளை பார்ப்பான் போல். என்னடா நான் இவ்வளோ பெரிய விஞ்ஞானி, நான் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, நான் எதையோ ஆராய்ச்சி பண்ணேன், ஆனால் கடவுளை நான் விட்டுட்டேன், உண்மையான கடவுள் எதுன்னு தெரியாமல் ஆராய்ச்சி பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் இந்த பாவம் ஏழப்பட்ட ஜனம், கஷ்டப்பட்ட ஜனம்லாம் இயேசுவை அறிஞ்சு கிடக்குதடான்னு சொல்லி அவன் பார்ப்பான். நம்ம அல்லேலூயா. அந்த ஏழை லாசருவும் பணக்காரனும் செத்து போன போது அந்த ஏழை லாசர் மேலே போய் உக்காந்தானா, கீழே பணக்காரன் பாதல் என்னடா இவன் போய் அங்கே உக்காந்துக்கிறானேன்னு பார்க்குறான். அப்போ அந்த மாதிரி நாம் தேவனை தெரிந்து கொண்டபடினால, தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினால நாம் பாக்கியவான்களாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நாம் தேவனோடு ஐக்கியப்படும்படிக்காக தான் அன்றைக்கி ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கு தேவன் ஐக்கியம் வச்சார். அதுக்கப்புறம் எங்கே ஐக்கியம் கொண்டு வராரு? அவருடைய சரீரத்தோடும் அவருடைய ரத்தத்தோடும். இப்போ பாரு, அப்போனா வெளியே இருந்தார் கடவுளே, இப்போ நமக்குள்ளவே மாறிட்டார், உள்ளவே வந்துட்டார். இப்போ உள்ளவே நம்மளை நடத்துகிறார். நம்மளை வெளியே இருக்கும்போது ஏதேன் தோட்டத்திலேயாவது அவர் போயிட்டு வரத்துக்குள்ளே இவன் பாவத்தை செஞ்சுக்கிட்டான். எங்கன்னாது அவர் போயிட்டு ரிட்டன் சாயங்காலமான குளிர்ச்சியான வேலையில் வருவாராம். எப்போவும் ஆண்டவர் விசிட் பண்ணுவாராம். சாயங்காலம் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமியும் ஏவாளையும் சந்திக்க வருவார். அப்படி வரும்போது இவன் அப்போ தான் அந்த கேப் விட்டாரு பாருங்க. இந்த கேப்பில் இவன் என்ன பண்ணிட்டான், பிசாசுக்கு சத்தத்தை செவி கொடுத்து அவன் சாப்பிடக்கூடாதுன்ற பழத்தை சாப்பிட்டு அப்படி ஆகிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கேப்புக்கு இப்போல்லாம் கிடையாது ராசா. நான் வெளியே இருந்தால் தானே நீ பிசாசால் வஞ்சிக்கப்படுற, பிசாசு உன்னை ஏமாத்திடுறான், அதனால இப்போ நான் உனக்குள்ளவே வந்துடுறேன்ற. இப்போ உள்ளவே வந்துட்டார். தேற்றவாளன் பரிசுத்த ஆவியா உள்ளவே வந்துட்டார். அல்லேலூயா. இப்போ நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் யாரோ ஒருத்தர் சொல்லணும்னு சில நம்மளுக்கே என்னம்மா இந்த அம்மா தலையாட்டுறதை பார்த்தா நல்லா உணர்ந்துருக்குறாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு மனசாட்சி இது தவறுடா, இது பாவண்டா, இது செய்யக்கூடாதுடா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குற்றப்படுறோம். ஏன்னா இப்போ யார் தேவன் எங்கே வெளியே இருந்தார் ஏதேன் தோட்டத்தில், இப்போ இயேசு மரித்து அவர் உயிர் தெரிந்த பிறகு இப்போ நமக்குள்ளவே வந்துட்டார். இப்போ அந்த ரத்தம் நம்முடைய ரத்தத்தோடு கலக்குது, அவருடைய சரீரம் நம்ம சரீரத்தோடு இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம் என்ற அந்த வேத வசனம் பக்காவாக நிறைவேறுது பாருங்க. இயேசு இந்த சபைக்கு ஹெட் ஆஃப் த லீடர் அவர் தான். அல்லேலூயா. ஹெட் ஆஃப் த பாஸ் அவர் தான். அப்போ இயேசு சபைக்கு தலையாக இருக்கிறார், நாமும் சரீரமாக இருக்கிறோம். நம்ம சரீரத்தில் ஒவ்வொரு அவயவமாக ஒவ்வொரு உறுப்பாக இருக்கிறோம். ஒரு வாலிபர்களாக இருக்கும் போது கேட்டான்,
இயேசுவின் சரீரத்தில் நம்மெல்லாம் ஒரு அவயவம்னு சொல்லியிருக்கிறதே, ஒரு உறுப்புன்னு சொல்லிக்கிறதே. நான் கையாக இருக்க போகிறேன், நான் காலாக இருக்க போகிறேன், ஒருத்தர் நான் கண்ணாக இருக்க போகிறேன், இப்படியெல்லாம் சொன்னாங்க. என்ன ஒருத்தர் கேட்டார், நீ என்னவா இருக்க போகிற? நான் ஒரு பாதமாக இருக்க போகிறேன். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை, தகுதி இல்லை. அல்லேலூயா. அவர் பாதத்துக்கு கீழே தான், அதுக்கு மேலெல்லாம் நீ கையாயிரு, பெரிய ஆள் தான், நீ போ, நீ கண்ணாயிரு அப்படின்னு எல்லாம் சொன்னேன். நான் என்ன கேட்கும் போது நான் சொன்னேன், ரொம்ப தாழ்மையாக சொன்னேன், நான் அவருடைய பாதம் சார், கீழே அடிபாட்டம். அந்த அந்த அடிபாட்டம் அவர் எங்கெல்லாம் கால் வைக்கிறாரோ நான் கால் கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க என்னை அப்படியே பார்த்தாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அந்த மாதிரி நாம் அவருடைய சரீரத்தில் ஒரு அவயவமாக இருக்கிறோம். ஆமென்.